வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 10 மற்றும் 11ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்வதற்கான பிரியதர்ஷினி திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் தொடங்க போகிறாங்க. இது இந்த ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. இதில் அனைத்து வயது பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கு கூட இந்த திட்டம் பொருந்தும். முதல் கட்டமாக கேரள அரசு போக்குவரத்து கழகத்துடைய சாதாரண பேருந்து சேவைகளில் மட்டும் இந்த சேவையை அவங்க பெற முடியும். இலவசமான பயணத்தை அவங்க போகலாம். அடுத்தது, முதல் உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டியை நடத்தியிருக்காங்க. நம்ம இந்தியா தான் இந்த போட்டியை நடத்தியிருக்கோம். இந்த போட்டி குஜராத்தில் அகமதாபாத்தில் டிரான்ஸ்டேடியா விளையாட்டு வளாகத்தில் தான் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 79 நாடுகள் பங்கேற்றிருந்தாங்க. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது நம்ம இந்தியா தான். இந்தியா 114 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். 2ஆம் இடம் பெற்றது ஜப்பான், 3ஆம் இடம் பெற்றது அர்ஜென்டினா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதி கால வீரதீர விருது எது? இதற்கான ஆன்சர் அசோக சக்கர விருது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக நம்ம படிச்சிருப்போம், இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது எது? பாரத ரத்னா விருது. 2வது மிக உயரிய விருது எது? பத்ம விபூஷன் விருது. 3வது எது அப்படின்னா பத்ம பூஷன் விருது. 4வதாக பத்மஸ்ரீ விருது. இது பற்றி படிச்சிருப்போம். இதெல்லாம் பொதுவாக குடிமக்களுக்கு வழங்குகிற விருது. ஆனால் வீரதீர செயலில் ஈடுபட்டிருப்பாங்கள்ல, அதாவது ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவி ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்கள, அவங்களுக்கு வழங்கப்படுற விருது தான் பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா, மகாவீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா, வீர் சக்ரா, சௌரிய சக்ரா அப்படிங்கிறது. இதில் அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி வீரதீர செயலில் ஈடுபடுறவங்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா. 2வது அசோக சக்ரா, 3வது மகாவீர் சக்ரா, 4வதாக கீர்த்தி சக்ரா, 5வதாக வீர் சக்ரா, 6வதாக சௌரிய சக்ரா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதில் இந்த பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா இதெல்லாமே போர் நடைபெற்று இருக்கோம்ல, அந்த டைமில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சைனா வார், அதுக்கப்புறம் கார்கில் போர், இந்த மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு இந்த 3 விருதுகளும் கொடுப்பாங்க. அதே நேரம் இந்த அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா இதெல்லாம் எப்போ வழங்குவாங்க அப்படின்னா, இப்போது இந்த டைமில் எல்லாம் நம்ம எந்த நாட்டுக்கூடையும் போர் பண்ணலை, நம்ம அமைதியான ஒரு டைமில் தான் இருக்கோம். ஆனாலும் இந்த டைம்லேயும் தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி எல்லை தாண்டியே சில தீவிரவாதிகள் வேறு நாட்டிலேருந்து வராங்க. அப்போ அவங்களையெல்லாம் அடக்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த டைமில் அப்படி அவங்க அந்த நேரங்களில் வீரதீரர் செயல்பாடில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அமைதி கால நேரத்தில் வீரதீர செயல்பாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது அப்படின்னா அது அசோக சக்கர விருது. 2வதாக இந்த கீர்த்தி சக்கர விருது. 3வதாக சௌரிய சக்கர விருது. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அமைதிகால வீரதீர விருது அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பெற்றது அசோக சக்கர விருது, 2ஆம் இடம் பெற்றது கீர்த்தி சக்கர விருது, 3ஆம் இடம் பெற்றது சௌரிய சக்கர விருது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 7 கீர்த்தி சக்கர விருதுகளை வழங்கியிருக்காங்க. இதில் இந்திய விமானப்படை அதிகாரியுமான ஏர் கமாண்டர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அவருக்கு இந்த கீர்த்தி சக்கர விருதை வழங்கியிருக்காங்க. இது இந்தியாவுடைய 2வது மிக உயர்ந்த அமைதிகால வீரதீர விருது. ஏன்னா முதல் தான் அசோக சக்கர விருதாச்சே, அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 15 வீர் சக்கர விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் 29 சௌரிய சக்கர விருது வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்காக இந்தியா அங்கீகரித்துள்ள முதல் உள்நாட்டு பரிசோதனை முறை என்ன? இதற்கான ஆன்சர் ட்ரூநாட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதை பரிசோதனை பண்ணோம்ல, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டுகளுடைய கருவிகளை வாங்கி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ முதல் முறையாக இந்தியாவிலேயே இதை பரிசோதனை பண்ணுறதுக்கான ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க.
அதோடைய பேர் வந்து ட்ரூநாட் அப்படிங்கிறது. இப்போ இதை உருவாக்குனதை இந்தியா வந்து அங்கீகரிச்சிருக்கோம். இதை உருவாக்குன நிறுவனம் கோவாவை சேர்ந்த மால்பயோ டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் புதிதாக 1,27,700 பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இதனால் ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 80,000 இறப்புகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 வயசை தாண்டிட்டா அப்படின்னாலே பெண்கள் கொஞ்சம் செக் பண்ணணும், அவங்களுக்கு இது இருக்குதா அப்படிங்கிறத பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கும் போது அது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. 40 வயசு 50 வயசெல்லாம் ஆகும்போது கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவில் நில துறைமுகங்களில் சரக்குகள் மற்றும் வாகனங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான டிஜிட்டல் தளம் எது? இதற்கான ஆன்சர் வினிமை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வினிமை அப்படிங்கிற பேரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு நில துறைமுக மேலாண்மை அமைப்பை வந்து தொடங்கி வைத்திருக்காரு. முதல்ல நில துறைமுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குது. அது மாதிரி இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம பார்டர் இருக்குது. அந்த மாதிரி பார்டர் வழியாக சில சரக்குகளை வந்து அங்கே கொண்டு போகிறாங்க. அந்த டைமில் அதை செக் பண்ணுறாங்க இல்லை செக் போஸ்ட்டில், அதை தான் அவங்க வந்து நிலத்துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இதை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் வினிமை அப்படிங்கிறது. அப்போது நிலத்துறைமுகங்கள் வழியாக செல்கிற சரக்குகள் மற்றும் வாகனங்கள் இதோடைய செயல்பாடுகளை ஒரே இடத்துல வந்து ஒருங்கிணைக்க முடியுது. இந்த தளத்தை உருவாக்கின நிறுவனம் எது அப்படின்னா இந்திய நில துறைமுகங்கள் ஆணையம், LPAI அதான் உருவாக்கியிருக்கு. LPAI அப்படின்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆண்டுக்கு $1 லட்சம் உயர்த்திய அமெரிக்க விசா எது? இதற்கான ஆன்சர் H1B விசா. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்னென்னா H1B விசா இதோடைய கட்டணத்தை ஒரு வருஷத்துக்கு $1 லட்சம் உயர்த்தியிருந்தார் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் சரி, வேறு வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் போய் ரொம்ப திறமையான வேலைகள் செய்யும்போது அவங்களுக்கு அதிகமான காசு சேலரி கிடைக்குது. ஆனால் அவங்க வந்து H1B விசா மூலமாக தான் அங்கே போக முடியுது. ஆனால் அதற்கான கட்டணத்தையே இவர் வந்து $1 லட்சம் உயர்த்தியிருந்தார். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விசா கட்டண உயர்வை அமெரிக்காவுடைய உயர் நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமலேயே இவர் வந்து இந்த கட்டணத்தை உயர்த்தியிருக்காரு, இது சட்டவிரோதமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்க அப்படின்னா பிரதமராக நீண்ட காலம் பதவி வந்து வகித்திருக்காரு. அவர் ஜூன் 10ஆம் தேதியோட பார்த்திங்கன்னா 4399 நாட்கள் வந்து நிறைவு அடைத்திருக்காரு. அதாவது அவ்வளோ நாள் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. பிரதமர் மோடி வந்து எப்போ பதவியேற்றார்னா 2014 மே 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்றார். ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4398 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருந்தார். அந்த சாதனையை இப்போ பிரதமர் மோடி வந்து முறியடிச்சிருக்காரு. அப்போது நம்ம பிரதமர் மோடி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட தொடர் பிரதமராக இந்தியாவிலேயே நீண்ட காலம் பதவி வகித்தவர் அப்படிங்கிற சாதனையை படைத்திருக்காரு. அடுத்தது, நீருக்கடியில் மிக உயரமான மனித கோபுரம் அமைத்து கின்னஸ் சாதனை படைக்கப்பட்ட அந்தமான் நிக்கோபாரின் தீவு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வராஜ் தீவு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீருக்கடியில் ஒரு மனிதருக்கு மேலே இன்னொரு மனிதருக்கு மேலே இன்னொரு மனிதர் அந்த மாதிரி உயரமாக நின்று இந்த மாதிரி ஒரு மனித கோபுரமே அமைத்திருக்காங்க. உலக அளவிலேயே இவ்வளோ உயரத்தில் யாருமே அமைத்தது கிடையாது. அதனால் இது வந்து ஒரு கின்னஸ் சாதனை தான். அந்தமான் தீவில் நீருக்கடியில் இந்த சாதனையை வந்து படைத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபாருடைய ஸ்வராஜ் தீவில் தான் இந்த சாதனையை படைத்திருக்காங்க. இதில் 14 ஸ்கூபா டைவர்ஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி 22.3 மீட்டர் உயரத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா DK ஜோஷி. அடுத்தது, BBG ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. முன்னாடி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோடைய பேரை மாற்றிட்டாங்க, BBG ராம்ஜி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது தான். முன்னாடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு இருக்கும்போது அது 100 நாள் வேலை தான் உறுதி செய்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 125 நாட்கள் வேலை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசு இப்போ இந்த திட்டத்திற்காக
95,692 கோடியை வந்து விடுவித்திருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,957 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த விபிஜி ராம்ஜியா இது வர போகும்போது மத்திய அரசு 60% பங்கு மட்டும்தான் கொடுப்பாங்க காசு, ஓகேவா. அது மாநில அரசு பார்த்திங்கன்னா 40% காசு கொடுக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி வடகிழக்கு பகுதிகள், இமயமலை மாநிலங்கள் எல்லாமே 90% காசு வந்து மத்திய அரசே கொடுத்துருப்பாங்க. அந்த மாநில அரசு 10% மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சமீபத்தில் காலமான தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் சொந்த ஊர் எது? இதற்கான ஆன்சர் அல்லி நகரம். பாரதி ராஜா இயக்குனர் இமயம் அப்படின்னு அறியப்படுற பாரதி ராஜா தன்னுடைய 84 வயதில் இப்போ மரணம் அடைந்துட்டார். பாரதி ராஜா இவர் வந்து 1977 தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். இவருடைய அறிமுக திரைப்படம் வந்து 16 வயது நிலை அப்படிங்கிறது தான். இவர் 6 முறை தேசிய விருது பெற்றிருக்கார் சிறந்த இயக்குனருக்காக. அப்புறம் இந்திய அரசு இவருக்கு 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்கு. இவர் சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற அல்லி நகரம். அடுத்தது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இதில் இன்னும் சில தகவல்கள் கிடைத்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சிறப்பு அதிரடிப்படையை வந்து தொடங்கியிருந்தாங்க. முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த படையில் காவல்துறையில் 2545 புதிய பணியிடங்கள் வந்து உருவாக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஐஜி பவானீஸ்வரி அப்படிங்கிறவங்க தான். அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காவல் அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. அதாவது மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல எல்லாம் ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. இவங்க எப்படி ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கவே இப்போ வந்து ட்ரோன்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே ரோந்து பணியை கண்காணிக்கிறதுக்கு ட்ரோன்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. இனி ரிவிஷன் பார்க்கலாம். அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்வதற்கான பிரியதர்ஷினி திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, முதல் உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, இந்தியாவின் மிக உயரிய அமைதிகால வீரதீர விருது எது? இதற்கான ஆன்சர் அசோக சக்கரா. அடுத்தது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்காக இந்தியா அங்கீகரித்துள்ள முதல் உள்நாட்டு பரிசோதனை முறை எது? இதற்கான ஆன்சர் ட்ரூநாட். அடுத்தது, இந்தியாவில் நில துறைமுகங்களில் சரக்குகள் மற்றும் வாகனங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான டிஜிட்டல் தளம் எது? இதற்கான ஆன்சர் வினிமை. அடுத்தது, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆண்டுக்கு $1 லட்சம் உயர்த்திய அமெரிக்கா விசா எது? இதற்கான ஆன்சர் H1B விசா. அடுத்தது, மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது, நீருக்கடியில் மிக உயரமான மனித கோபுரம் அமைத்து கின்னஸ் சாதனை படைக்கப்பட்ட அந்தமான் நிக்கோபாரின் தீவு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வராஜ் தீவு. அடுத்தது, விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2026. அடுத்தது, சமீபத்தில் காலமான தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் சொந்த ஊர் எது? இதற்கான ஆன்சர் அல்லி நகரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். நீதி கட்சி இது 1916 தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் திமுக இது 1949 தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் திராவிடர் கழகம் இது வந்து 1944 தொடங்கியிருந்தாங்க. சுயமரியாதை இயக்கம் இது வந்து 1925 தொடங்கியிருந்தாங்க. நிறைய பேர் இதை கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பம்பாய், ஆப்ஷன் பி சூரத், ஆப்ஷன் சி லாகூர், ஆப்ஷன் டி கல்கத்தா. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.